மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் சேலத்துல மக்கள் சந்திப்பு தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரச்சாரத்துல நேரடியாக ஏறக்குறைய 20 நிமிடம் பேசுறாரு. அதுல நேரடியாக முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை 10 முறைக்கு மேல நேரடியாக தாக்கி பேசுறாரு. இத்தனால திமுக எப்போதான் எம்.கே. ஸ்டாலின் எடுப்பாரு. ஆனா இந்த முறை திமுக விட எம்.கே. ஸ்டாலின் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினா நானா அப்படியே தான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவும் செஞ்சாரு, முடிக்கவும் செஞ்சார். 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதை தீவிரமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்றாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு தான் இங்க பிரச்சனையே. எனவே முதலமைச்சர் வேட்பாளர் யார், நானா அவரா அப்படின்ற அளவுக்கு நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகணும். திமுகவா தமிழக வெற்றி கழகமா அப்படி கொண்டு போறதை விட இது இன்னமும் சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறது இந்த பிரச்சாரத்தில் நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. அவர் சொல்லும் போது என்னென்ன இடங்கள்ல மிக முக்கியமா சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி சம்பந்தமாக நான் ஒரு பாம்பு ஒன்று தூக்கி போட்டேன், அது இப்பதான் வெடிக்க ஆரம்பிக்குது. அது சம்பந்தமாக முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் சொல்றாரு, கூட்டணிலாம் ஒத்து வராது, இப்போ எதுக்கு அதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, கூட்டணி எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க, ஆனா வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வெல்த் எல்லாம் எல்லா செல்வமும் எங்களுக்கு தானே, அவங்க ஆட்சி நடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்றாரு. இந்த இடத்துல அவரு மறைமுகமாக காங்கிரஸை கூட்டணிக்கு அழைக்கிறார். காங்கிரஸ் அங்க இருக்கிறனால எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த வளமும் அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஏன்னா உங்களை வச்சு அவங்க வெற்றி பெற்றுட்டு உங்களை கைகளவை தான் பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லிடுறான்னு வச்சுக்கோங்க. எனவே இன்னைக்கும் விஜய் அவர்களுக்கு அந்த மேடையில் அவர் வேணா சொல்லலாம், கூட்டணி இந்த அர்த்தமெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னா. ஆனால் இன்னமும் அதில் ஒரு பெரிய கவலையில் ஒரு எதிர்பார்ப்புல விஜய் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்றது இந்த பேச்சின் மூலமாக தெளிவாக தெரியுது. அதுக்கடுத்து ரொம்ப நக்கலாவே எனக்கு தெரிஞ்ச திமுக இதற்கு மேலே ரியாக்ட் பண்ணாமல் தான் வச்சுக்கவே, ரொம்ப அசிங்கம். இப்போ வந்து கேட்கிறாரு எம்.கே. ஸ்டாலின், மக்களை 4.5 வருஷம் 4.25 வருஷம் ஓடி போச்சு, இப்போ வந்து எல்லாருடைய கதவையும் தட்டி உங்களுடைய கனவு என்னன்னு சொல்லுங்க, நான் வந்து அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு 4.25 வருஷம் அதுக்கப்புறம் வந்து செஞ்சுக்கிறீங்க, இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே எம்.கே. ஸ்டாலினை தான், திமுக அரசு அவர் சொல்லவே இல்லை, எம்.கே. ஸ்டாலின் தான் நேரடியாக அட்டாக் பண்றாரு. இதை அடிக்கடி சொல்லும் போது எம்.கே. ஸ்டாலின் அடிக்கடி மேற்கோள் காட்டக்கூடிய விஷயத்தையும் விஜய் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் அடிக்கடி வசனம் பேசுறது உண்டு. அது இருக்கட்டும், நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கீங்களே, உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்னென்ன இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. சட்ட ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, வேலை வாய்ப்பின்மை உச்சகட்டமா போயிருச்சு, இப்படி உங்களை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நிறைய போய்கிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பவும் எம்.கே. ஸ்டாலினை தான் தாக்குறாரு. அதை சொல்லும்போது கூடுதலாக இங்க ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஆனா எனக்கு மட்டும் ஸ்டாலின் தனியா ப்ரொசீஜர் போடுவார் போல இருக்குது அப்படின்னு இங்க அவரு கூட்டங்கள் நடத்துறாங்க இல்லையா, அந்த கூட்டங்கள் நடத்துறதுக்கு நெறிமுறைகளை வகுக்கிறாங்க இல்லையா, அதுல இயற்கையாக ஆளுங்கட்சிட்டு இருந்து வரக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை திமுக அரசு நான் சொல்லவே இல்லை, அது நேரடியாக ஸ்டாலினே தான் பண்றாரு அப்படின்ற பிரச்சாரத்தை வைக்கிறாரு. எனவே இந்த கூட்டம் முழுவதுமாக சேலம் முழுவதுமாக எம்.கே. ஸ்டாலினை தான் முழுமையாக நேரடியாக தாக்கினார் விஜய் அவர்கள். இந்த பிரச்சாரம் எடுபடுமா எடுபடான்றது ரெண்டாவது விஷயம். ஆனா தன் முதலமைச்சர் வேட்பாளர் அதாவது எம்.கே. ஸ்டாலினுக்கு நிகரானவர் அப்படின்ற இடத்துல அந்த பிம்பத்தை கொண்டு வந்து வைக்கிறது இல்லையா, அந்த முயற்சியாக தான் இதை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒருபடி சரியாக தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் பேச்சுவாக்கில் நிறைய விஷயங்களை அவர் அழுத்தமாக சொல்றாரு. ஒன்று சொல்றாரு என்ன அப்படின்னா, நான் இவங்களை மாதிரி பம்ப மாட்டேன், எந்த இடத்துலையும் சரண்டர் ஆக மாட்டேன். எனக்கு டக்குனு மண்டையில் ஓடுனது என்ன அப்படின்னா, இவர் என்ன பம்ப மாட்டாரு. எனக்கு தெரிஞ்ச கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப கமலஹாசன் எதிர்த்து நின்றாரு. ரஜினி அவர்கள் சொல்லவே வேணா ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குனாரு. அஜித் அவர்கள் ஒரு மேடையில் ஓப்பனாகவே கருணாநிதி இருக்கும்போது பேசியிருக்காரு. இவங்க எல்லாமே கொஞ்சம் போல்டாகவே பேசக்கூடிய ஆளுங்க தான். ஆனால் இவர் எந்த காலத்துலையுமே போல்டாக பேசி நான் பார்த்தே கிடையாது. இவருக்கு பிரச்சனை வரும்போது தான் பம்பியிருக்காரு. ஆனால் இவர் மேடையில் உட்காந்து நான் பம்மவே மாட்டேன்றாரு. இந்த இருக்குது 2013 ஜெயலலிதா அவர்கள் தலைவா படம் நினைக்கிறேன், அதுக்கு பம்மி வீடியோவே போட்டாரு. அதுக்கு முன்னாடி அங்கிருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2010 கருணாநிதி அவர்களுக்கு ஊரெல்லாம் செலவு வைக்கணும்னு பேசினாரு. அது இப்போ எது இந்த மெர்சல் படம் வருது இல்லையா 2017, அதுல நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கணும்னு சொல்லி கடைசி கடம்பூர் ராஜு அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களை போய் சந்திச்சார் அவர் வீட்டில். அதை போட்டோ எடுக்க வேணாமே அப்படின்றப்ப அந்த போட்டோவும் லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் உட்கார்ந்துருந்தார். இவர் பம்மாதி இடமே கிடையாது. யாரை எதிர்த்தும் எனக்கு தெரிஞ்சு அரசியல் வர்றதுக்கு முன்ன வரைக்கும் தன்னுடைய பிரச்சனைக்காக எதிர்த்து நின்று போராடின ஒரு சம்பவம் கூட கிடையாது. இவர் சரண்டர் ஆவாரு, பம்முவாரு. இது எல்லா பேருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்து நான் யாருக்குமே பம்ம மாட்டேன் அப்படின்னா, நாளைக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி இவர் பம்ம தான் செய்வார். ஏன்னா இவருடைய இயற்கையான குணம் அது. எனவே இதையெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னு தெரியல. இதை அவர் சொன்னார்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் எடுத்து வரிசையாக போட்டு என்னன்னு கேள்வி வைப்பானுங்க. இந்த போட்டோ சன் டிவிக்காரன் ஆல்ரெடி போட்டான். இதுல சேலத்தில் அவர் ஆரம்பிக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று ஆரம்பிச்சாரு. அது என்ன அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கிறேன்,
இந்த நீதி கேட்டு வந்திருக்கேன் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன்? எம்ஜிஆர் அவர்கள் திமுக வெளியேற்றப்படும் போது அவர் ஏடிஎம்கே ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட போகும்போது அவர் நீதி கேட்டு அவங்கள்ட்ட வரேன், நான் ராமச்சந்திரன் உங்கள்ட்ட நீதி கேட்டு வரேன், நான் செய்தது தவறா, என்னை எதிர்க்க கட்சியை விட்டு நீக்கினாங்க, கணக்கு கேட்டதுக்கு கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படின்னு சொல்லி போனாங்க. மக்கள் மட்டும் ஒரு எமோஷனல் ஆயிட்டாங்க. ஆமா எதுக்கு நீக்கணும் அப்படின்னு ஒரு எமோஷனல் இருக்கு இல்லையா? அதாவது வீரவசனம் பேசாம எம்ஜிஆர் அவர்கள் அந்த தேர்தலை வெற்றி பெறதுக்கு காரணமே மக்கள் மத்தியில் ஒரு எமோஷன், அவர் பிடிச்சிருக்கு, இன்னொரு பக்கத்து இப்படி பண்ணிருக்க கூடாதே அப்படின்னு அவர் நீதி கேட்டு போனாரு. ஏன்னா இது அரசியல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. அது எம்ஜிஆர் சரியா ஃபாலோ பண்ணாரு. இவர் எல்லாத்தையும் காப்பி அடிக்கிறாரு. கடைசியா இதில் இதையும் காப்பி அடிப்போம் நினைச்சு காப்பி அடிக்கிறான்னு தெரியல. நான் நீதி கேட்டு வரேன், நீ என்ன நீதி கேட்டு வர? இன்னைக்கு கூட்டத்தில் கூட ஒருத்தர் இறந்து போயிட்டான், மயக்கப்பட்டு மாரடைப்பு வந்து என்ன மருத்துவ உதவிகளா ரெடி பண்ணி வச்சுக்கின்னு தெரியல. ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒரு 4 பேர் 5 பேர் இறந்து போறேன், போகும்போது எத்தனை பேர் இறந்து போறான்னு தெரியல. அவைகளுக்கு நீதி கேட்ட படாத பாடுபடுது. உங்களுக்கு என்ன நீதி வேணும்? இவர் என்ன பாதிக்கப்பட்டார்? ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன புரியவே இல்லை. இவர் என்ன பாதிக்கப்பட்டார்? கரூர் விவகாரம் நடந்ததுக்கு அப்புறம் 55 நாள் வீட்டை விட்டு வரவே இல்லை. இவர் எப்படி பாதிக்கப்பட்டவர்? சரி ஓகே, ஏதோ பாதிக்கப்பட்ட விஷயம் இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு கேட்டா, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தப்பா, எல்லாரும் என்னை எதுக்குறாங்க, அதுக்காக நீதி கேட்டு வந்திருக்கேன். நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதை யாருமே தப்பு சொல்லவே இல்லை. உங்களுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா முழு உரிமை இருக்குன்னு தான் எல்லா அரசியல் கட்சியும் சொல்லுவான். யார் உங்களை எதிர்த்தா? நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தப்புன்னு யாரு சொன்னா அதை ஒரு நீதி கேட்டு வரேன். இதெல்லாம் சுத்தம் அந்த கூட்டத்தில் எடுபடலை. அதுக்கடுத்து இன்னொரு நீதி கேட்கிறாரு, எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டு வந்திருக்கேன், அது தப்பா? நீங்க ஒதுக்கிட்டு வந்தது இருக்கு இல்லையா, அதுல என்ன நீதி வேணும் உங்களுக்கு? நீங்க திரும்ப படத்துக்கு நடத்தி போனா யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லையே. அதை விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தவும் இல்லையே. அப்படி யாராவது கட்டாயப்படுத்திருந்தா நீங்க நீதி கேட்கலாம். கட்டாயம் யாரும் படுத்தவே இல்லை. எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டு வந்திருக்கிறேன். ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க, ஆமா, இப்போ என்ன வேற என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒதுக்கிட்டு நீங்க 24 நாள் வரல, இப்போவே நீங்க 3 வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே வரீங்க. பின்ன எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்தீங்க, எனக்கு நீதி வேணும்னு வந்திருக்கிறீங்க, இது ஏதாவது அர்த்தம் இருக்கு? நீங்களே யோசிங்களேன். நான் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்திருக்கேன், எனவே நீதி கேட்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. அவர் நீதி கேட்கணும், எம்ஜிஆர் மாதிரி நம்ம நீதி கேட்டு போகணும்னு நினைச்சிருக்காரு, அது எனக்கு புரியுது. ஆனால் அதுக்கு எதுக்காக நீதி கேட்குன்னு தெரியல. அதனால உளறிக்கிட்டு இருக்காரு இங்கே உட்காந்துக்கிட்டு. நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கேன், எனவே நீதி வேணும் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு எந்த இடத்துலையும் கூட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷனே கிடைக்க மாட்டேது. இங்கே பாருங்க, முன்னாடி கூட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் போகும்போது 3லேருந்து 4 பேர் சாகுறான். கரூர் விவகாரத்தில் நீங்களே யோசிங்க, எதனால கூட்டத்தை ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்க அந்த கூட்டம் எப்படி வேணா வந்துட்டு போது, உங்களுக்கு அடர்த்தியா கூட்டம் காட்டணும். அதில் எவன் செத்தா என்ன நீங்க நினைக்கிறீங்க? அந்த லாட்டரி கும்பல் ஒன்று இருக்காங்க, அவங்க வச்சு நீங்க கூட்டம் காட்ட முயற்சி பண்றீங்க. எனவே அதை ரெகுலேட் பண்ண வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு வருது. கவர்மெண்டோட அழுத்தமும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தவறு நீங்களும் பண்றீங்களே. தவறு நீங்க பண்ணிட்டு மக்களுடைய பாதுகாப்பை பற்றி எந்த அக்கறையும் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த அழுத்தம் உங்களுக்கு இயற்கையாக வரதான் செய்யும். நீங்களே யோசிங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஏர்போர்ட் இருக்கிற பொருளெல்லாம் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஏதாவது திருச்சி வந்துட்டு போனீங்க, திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லா கடையும் அடிச்சுன்னு நொறுக்கிட்டானுங்க. அதாவது ஏதோ முதல் ஷோல டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே புகுற மாதிரி புகுறானுங்க. புகுந்து எல்லா பக்கம் எந்த இடத்துல நீங்கள் கூட்டம் போகிறீங்களோ அந்த இடத்துல சுக்குநூறாக்குறானுங்க. அப்போ இந்த கூட்டத்தை என்ன நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு வானர கூட்டம் மாதிரி ஆகுது. இது எந்த ஒழுக்கத்துக்கும் இல்லை. அப்போ கூடுதல் கவனமும் நெறிமுறைகளும் காவல்துறை உருவாக்க தான் செய்யும். அது தப்பு நம்ம சொல்லவே முடியாது. ஆமாம், இயற்கையாக ஆளுங்கட்சிட்டு ஒரு அழுத்தம் இருக்கும். ஆனால் அதான் அரசியல், அதையும் சேர்த்து தான் எதிர்கொள்ளணும். எல்லா பேரும் தான் எதிர்கொள்கிறாங்க. எனவே இது எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதில் என்ன நமக்கு நீதி கிடைக்கணும்? அதில் எங்கேருந்து உங்களுக்கு நீதி வேணும்? இப்போ தானே கூட்டம் போட்டிருக்கீங்க. எனவே இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் நீதி கேட்குன்ற முடிவுக்கு வந்துட்டாரு. நீதி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே பரிதாபமாக பார்ப்பாங்க. அப்போ நமக்கு ஓட்டு அள்ளும், மக்கள் எமோஷனாக ஆவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னன்னு நீதி கேட்டு போகிறது அது அவருக்கு தெரியவே இல்லை. அதனால எதையோ சொல்லி உளறிக்கிட்டு இருக்காரு. இதுவும் சுத்தமாக எடுபடவே இல்லை. அதுக்கு கூட்டணி கணக்கு. இன்னைக்கு இந்த தேர்தலில் இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படியாவது காங்கிரஸை தன் பக்கத்து கொண்டு வரக்கான அனைத்து வேலைகளும் அவர் முயற்சி ஈடுபடுறாரு. காங்கிரஸ் தன் பக்கத்து வந்தால் ஒழியே இந்த தேர்தல் இல்லாட்டி இந்த தேர்தல் நம்ம பெரிய லெவலில் உழைக்க தேவையில்லை, ஏன்னா உழைச்சும் வீண் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே விஜய் அவர்கள் வந்துட்டதாக எங்களுக்கு செய்தி. எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றதை தீவிரமாக ஒரு தவம் இருக்கார் விஜய் அவர்கள். அதனால தான் அவர் அந்த கூட்டணி கணக்கு இருக்கு இல்லையா, அது சம்பந்தமாகவும் அங்கே புலம்பிட்டு போயிருக்காரு. பதிவோட இறுதியாக பொதுவாக விஜய் அவர்களுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஒரு மாவட்டத்துக்கு போகிறோம், அந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கூட்டத்தை போடுறோம். அந்த கூட்டத்துக்கு எப்படி அந்த மாவட்டத்தில் ஒரு 10 தொகுதி 8 தொகுதி இருக்கும். அந்த 8 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியில் 5000 பேர் வந்தால் கூட எப்படி 40,000 50,000 பேர் அது நெருக்கமாக காட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50,000 பேர் நிற்கிற கூட்டத்தை காமிச்சு, அது ஃபேன்ஸ் தான் எப்படி வந்துருவாங்க, அந்த 50,000 பேர் கூட்டத்தை காமிச்சு அதை பெரும் கூட்டமாக மாற்றி பெரிய மக்கள் சக்தி அலையை உருவான மாதிரி காட்டிடணும். இதுதான் அவருடைய கணக்கு. ஆனால் நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் ஓட்டு, 2.25 லட்சம் ஓட்டு இருக்கும்.
அந்த 2.25 லட்சம் ஓட்டில் 5000 பேர்ன்ற விஷயமே கிடையாது. எல்லா பேரும் நாங்கள் போவான்னு சொல்லவில்லை. எப்படி ஆன்லைனில் பார்ப்பான்னு வச்சுக்கோமே, அந்த 3000 பேர் போகிறேன்னா அங்கே எனக்குரிய ஒரு 25-30,000 பேர் இருக்கலாம். அதெல்லாம் வெற்றி கணக்கே வரவே வராது. சரியா? எனவே இந்த கூட்டம்ன்றது ஒரு பெரிய கூட்டம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த கூட்டம்ன்றது ஃபேன்ஸ், அதாவது ரசிகர்கள் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த சேலத்தில் ரொம்ப வித்தியாசமாக அந்த கூட்டம் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 11 தொகுதிகள் வரும்னு நினைக்கிறேன். 11 தொகுதிகள்லேருந்து நான் எதிர்பார்த்தேன்னா ஒரு நல்ல கூட்டத்தை காட்டுவாங்க அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய படம் ஓடி தான் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரவும் செய்கிறாரு. படம் கூட்டத்தை பார்த்தா பெரிய லெவலில் குறைவாக இருக்குது. இது ஃபேன்ஸே வந்திருப்பாங்களே, ஏன் இவ்வளோ பேர் வரவே இல்லை அப்படின்னு நம்ம விசாரிச்சோம்னா, அது எல்லா பேருக்கும் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான எச்சரிக்கை உணர்வு என்ன அப்படின்னா, போனால் உயிரிழப்பு நடக்குது, எதையாவது பண்ணி விட்டுறானுங்க. எனவே அங்கே போய் எதுக்கு உயிர் பயத்தை காட்டிக்கிட்டு, எனவே இருந்த இடத்துல இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இது இப்படியான நிலைமைக்கு போகிறதுக்கு காரணமே இவங்க முன்னாடி பண்ண தப்பு. எனவே இனி வரப்போகிற கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இதில் இந்த மாதிரி நிலைமையை தான் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இப்போவும் நான் சொல்கிறேன், ஒரு தொகுதிக்கு நீங்கள் 5000 பேரை இழுத்துட்டு வாங்க. ஆனால் ஒரு தொகுதின்றது குறைஞ்சபட்சம் 2.25 லட்சம் ஓட்டு. அந்த 2.25 லட்சம் ஓட்டுன்றது ஒரு மாவட்டத்தில் போய் விஜய் அவர்கள் உட்காரதுனால 10 தொகுதியிலேருந்து அந்த 4000 பேர் 5000 பேர் வரதுனாலே ஒரு பெரிய அலைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இவர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, ஒரு அரசியல்வாதியாக ஒரு மாவட்டத்துக்கு போறான்னா அந்த 10 தொகுதியும் கவர் பண்ணணும். அப்பதான் அந்த அலை இருக்கு இல்லையா, அதை அவரால் உருவாக்கவே முடியும். இவர் ரொம்ப சௌரியமா, ரொம்ப சொகுசா மாவட்டத்துக்கு ஒரு இடத்துக்கு போவேன், எனக்கு ஆல்ரெடி பவர் இருக்கு, அந்த பவர்லேயே வந்துடணும். அதனால தான் அந்த கூட்டத்தில் சொல்றாரு, உங்களுடைய சித்தப்பா, மாமா, அண்ணன், தம்பி யார் யாரெல்லாம் ஓட்டு இருக்கோ எல்லாரும் ஓட்டு போட வச்சிருங்க அப்படின்னு தன்னுடைய ஃபேன்ஸ் சொல்றாரு. எதனால அப்படின்னா, இவர் அங்கெல்லாம் வரப்போறது கிடையாது தொகுதிக்கெல்லாம், நீங்களே பார்த்து பண்ணிடுங்க அப்படின்னு சொகுசா முடிக்க பார்க்குறாரு. இது இன்னும் போக போக சரிவை தான் உருவாக்கும். இறுதியாக ஒன்று அது என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் மாநாடை ஒரு 12 மணிக்கு 11:45 இல்லை 2 மணிக்கு இப்படி நடத்திருக்கீங்க. தயவுசெய்து இதை குறைச்சிக்கோங்க. திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் அந்தந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா வேற. ஆனால் இந்த மாதிரி மக்கள் சந்திப்புன்னு ஒரு மேடையை போடுறான்னு வச்சுக்கோங்க, அவங்க 4:30க்கு மேலே தான் இங்கே கூட்டத்தை கூட்டி வருவாங்க. ஏன்னா வெயில் தாகணுன்றக்காண்டி. நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டின்னு வச்சுக்குவேன், இன்றைக்கி ஒருத்தர் இறந்து போனால அதுக்கு காரணமும் வெயில் தான். நீங்கள் ஏற்கனவே மதுரையில் பண்ணீங்க இல்லையா, அதில் ஒரு 6-7 பேர் இறந்து போனான். இந்த மாதிரி உச்சி வெயில் எதுக்கு பண்ணி தீரீங்க? ஒன்று அப்படி பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாக இந்த பந்தக்கால போடுறாங்களே அந்த மாதிரி ஏதாவது போட்டு விட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணி வச்சு நீங்கள் நடத்தி வச்சுக்கோங்க, பரவாயில்ல. அதையும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ரோன் ஷாட்லாம் அப்படி பயங்கரமாக காட்டணும். அதை நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா ஈவினிங்காக ஒரு 5லேருந்து 5:30க்கு மேலே நடத்திக்கோங்க. இந்த மாதிரி நடத்துறதுல இன்னும் இறப்புகளை அதிகரிக்குமே தவிர குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனவே நீங்கள் 12 மணி 2 மணின்னு பார்த்து நடத்துறீங்களே, அதை தயவுசெய்து குறைச்சிக்கோங்க. இல்லை இது உங்களை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு தான் ஆபத்து.